தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. சோழ மன்னன் ராஜராஜன் என்றதும் நம் அனைவரின் நினைவுக்கும் வருவது தஞ்சை பெரிய கோவில். சிவபெருமானிடம் கொண்ட பக்தியின் காரணமாக தன் சோழ தேசமெங்கும் சிவாலயங்கள் பலவற்றை கட்டியவன்தான் ராஜராஜன். சிவபக்தியின் காரணமாக அவனுக்கு சிவபாத சேகரன் என்னும் பட்டப்பெயர் கூட ஏற்பட்டது. காண்போர் வியக்கும் வண்ணம் கவின்மிகு கோவில்கள் பலவற்றை எழுப்பிய ராஜராஜ சோழனின் குலதெய்வம் கும்பகோணத்திற்கு அருகே திருவலஞ்சுழி என்னும் தலத்தில் அமைந்திருக்கும் கபர்தீஸ்வரர் ஆலயத்தில் அருள் புரியும் சேத்திரபாலர்தான். இந்த திருவலஞ்சுழி என்னும் தலம் காவிரியின் தென்கரை தலங்களில் 25வது தலமாக திகழ்கிறது. ஏரண்ட மகரிஷி வழிபட்டதாக சொல்லப்படும் இந்த ஆலயத்தில் கருவறையில் சிவலிங்க திருமேனியாக கபர்தீஸ்வரர் மூலவராக எழுந்தருளியுள்ளார். இவரே திருவலஞ்சுழிநாதர் என்று போற்றப்படுகிறார். இங்கு அம்பிகை பெரிய நாயகி என்னும் திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். ஆலயத்தின் கோஷ்டத்தில் பிட்சாடனர், நடராஜர், நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மன், அர்த்தநாரீஸ்வரர், துர்க்கை, சனீஸ்வரன் ஆகிய கடவுளர் காட்சி கொடுக்கிறார்கள். ஆலயத்தின் மண்டபத்தில் லட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவியரும் தரிசனம் தந்து அருள் புரிகிறார்கள். திருச்சுற்று பிரகாரத்தில் பாலமுருகன், 32 சிவலிங்கங்கள், 4 விநாயகர்கள், மகாவிஷ்ணு, துர்க்கை, பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வராகி, இந்திராணி, சாமுண்டி, விநாயகர், வள்ளி தேவயானையுடன் கூடிய சுப்பிரமணியர், கஜலட்சுமி ஆகியோரெல்லாம் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கிறார்கள். தேவார பாடல் பெற்ற தலமாக விளங்கும் இந்த ஆலயத்தின் வளாகத்திற்கு உள்ளேயே விநாயகரும் சேத்திர பாலகர்களும் தனித்தனி கோவிலில் அமைந்திருக்கிறார்கள். இந்த சிவாலயத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கும் வெள்ளை விநாயகர் உருவான வரலாறு மிக மிக ரசமானது. தேவர்கள் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடையும் பொழுது தடங்கல் ஏற்பட்டது. விநாயகரை வணங்காததால் தான் தடங்கல் ஏற்பட்டது என்பதை உணர்ந்த தேவர்கள் பார்க்கடலை கடைந்ததால் ஏற்பட்ட அந்த கடல் நுரையை கொண்டே ஒரு விநாயகரின் திருவுருவம் செய்து வழிபட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு விநாயகரின் ஆசியுடன் மீண்டும் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் பெற்றனர். பிறகு அந்த விநாயகரின் திருவுருவத்தை இந்த தலத்தில் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டிருக்கிறார்கள். பார்க்கடல் நுரையால் செய்யப்பட்ட விநாயகர் என்பதாலேயே அவர் வெள்ளை நிறத்தில் இருக்கிறார் என்றும் அவரையே வழிபட்டால் காரிய தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு வெள்ளை நிறத்தில் இருப்பதால் இவரை வெள்ளை விநாயகர் என்று அழைக்கிறார்கள் பக்தர்கள். இந்த வெள்ளை விநாயகருக்கு அருகிலேயே தான் நான் முன்னர் கூறிய ராஜராஜ சோழனின் குலதெய்வமான சேத்திரபாலர் சன்னதி அமைந்துள்ளது. பொதுவாக சேத்திரபாலர் என்கிற பெயர் பைரவரைத்தான் குறிக்கும். சிவபெருமானின் 64 திருவடிவங்களுள் பைரவமூர்த்தி மிக மிக விசேஷமானவர். பகைவரை அழித்து பக்தர்களை காக்கும் ரூபம்தான் பைரவமூர்த்தி வடிவம். எல்லா ஆலயங்களிலும் வடதிசை நோக்கி அருள் புரியும் பைரவமூர்த்தியே சேத்திரபாலர் ஆவார். சிவனின் ரிஷப வாகனம் பைரவருக்கு நாய் வாகனமாக மாற்றம் பெறுகிறது. சேத்திரபாலர் பூஜையை விட சிறந்த செயல் இதுவரை இல்லை, இனி வரப்போவதும் இல்லை என அறிக என்று சொல்கிறது ஆகமங்கள். இத்தகைய சிறப்புகளையுடைய சேத்திரபாலருக்கு தனி ஆலயம் எடுத்து வழிபட்டால் சோழமாதேவி. அதே போல இந்த ஆலயத்தில் அருள் புரியும் அஷ்டபுஜ காளியின் திருவுருவம் மிக மிக சிறப்பானது. இவளைதான் ஏக வீரி என்று கல்வெட்டுக்கள் குறிப்பிடுகிறது. அஷ்டபுஜ காளியை வணங்க எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் என்பதும் பக்தர்கள் நம்பிக்கையாக உள்ளது. கும்பகோணம் தஞ்சாவூர் நெடுஞ்சாலையில் சுவாமி மலையிலிருந்து வடக்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இந்த திருவலஞ்சுழி என்னும் தலத்திற்கு இந்த பெயர் உருவானதற்கு ஒரு ரசமான வரலாறு உண்டு. ஒருமுறை சிவபெருமானை தரிசிக்க விரும்பிய ஆதிசேஷன் பாதாள லோகத்திலிருந்து பூமிக்கு வெளியே வெளிப்படுகிறார். அவ்வாறு அவர் வெளிப்பட்ட இடத்திலே ஒரு பெரிய துவாரம் ஒன்று உருவாகி விடுகிறது. அதன் அருகில் ஓடிக்கொண்டிருந்த காவிரி ஆறு அந்த துவாரத்தினால் ஈர்க்கப்பட்டு ஆற்றில் இருந்த தண்ணீர் முழுவதும் அந்த துவாரம் வழியாக பாதாளத்திற்குள் பாய்ந்து மறைந்து விடுகிறது. இதனால் மக்கள் அனைவரும் வருந்தினர். தேசம் முழுவதும் பாய்ந்து செழுமைப்படுத்த வேண்டிய காவிரி நதி இப்படி மறைந்து போனால் என்னவாகும் என்று கவலைப்படுகிறான். அந்த தலத்தில், அதாவது பாபநாசம் பகுதியில் ஆட்சி புரிந்து வந்த சோழ சிற்றரசன். அப்பொழுது ஈசன் அவருக்கு ஒரு வழியை காட்டுகிறார். ஏரண்ட மகரிஷியை அழைத்து வந்து அந்த துவாரத்திற்குள் குதிக்கச் செய், அப்பொழுது காவிரி மீண்டும் வெளிப்படுவாள் என்றும் அதன்படியே ஏரண்ட மகரிஷியை வேண்டிக் கொள்ள அவரும் மனம் மகிழ்ந்து அதை செய்கிறார்.
காவிரி ஆறு மீண்டும் ஓரிடத்திலே பாதாளத்திலிருந்து மேலேறி இந்த பகுதியில் வளமாக சுழித்து வெளிப்பட்டது. அப்படி நதி வலம் சுழித்து ஓடிய தலம் இது என்பதால் இந்த தலத்திற்கு திருவலஞ்சுழி என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் அருள் புரியும் வெள்ளை விநாயகர் 10 அடி அங்கல உயரமே கொண்ட தீண்டா திருமேனி. இவரையே சுவேத விநாயகர் என்றும் அழைக்கிறார்கள். இவருடைய துதிக்கை வலது பக்கம் சுழித்து இருப்பதால் கூட இந்த தலம் திருவலஞ்சுழி என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த மூர்த்திக்கு பச்சை கற்பூரம் மட்டுமே சாத்தி அபிஷேகம் செய்கிறார்கள். இந்த ஆலயத்தில் இருக்கும் திருவலஞ்சுழி பலகனி உலக புகழ் கொண்டது. சிற்ப கலைக்கு சிறந்த உதாரணம் இந்த கல்லால் வடிக்கப்பட்டிருக்கும் ஜன்னல். காண்பவரை கவரும் இந்த பலகனியை போன்ற அற்புதமான சிற்ப வேலைப்பாட்டை தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே வேறு எங்குமே நம்மால் காண முடியாது. இந்த தலத்தில் அருள் புரியும் பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு அவளுக்கு குங்குமார்ச்சனை செய்வதாக வேண்டிக் கொண்டால் போதும், திருமண வரம் நிச்சயம் கிட்டும் என்று கூறுகிறார்கள். திருமணத்திற்கு தடையாக இருக்கும் எல்லாவித தோஷங்கள், ஜாதக கோளாறுகள், பாவங்கள் அனைத்தையும் நீக்கி திருமண வரம் அருள்கிறார் இத்தலத்து பெரிய நாயகி அம்மன். எண்ணற்ற சந்நிதிகளுடன் கூடிய இந்த பிரம்மாண்ட ஆலயத்தை தேவர்களுடைய விருப்பப்படி முற்காலத்தில் தேவ சிற்பியான விஸ்வகர்மா தான் எழுப்பினார் என்றும், அதன் பிறகு வந்த சோழர்களால் இந்த ஆலயம் விஸ்தரிக்கப்பட்டது என்றும் இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் கூறுகிறது. இந்த ஆலயத்தின் சிறப்புகள் இன்னும் பல உள்ளன. வாழ்வில் ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டிய ஆலயம் இது. இதனால் கும்பகோணம் ஆன்மீக சுற்றுலா வரும் அன்பர்கள் அல்லது 6 படை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலை சுவாமிநாதனை தரிசிக்க வரும் அன்பர்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு இந்த ஆலயத்திற்கும் வாருங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாகும், நலமாகும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த திருவலஞ்சுழியிலிருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தொலைவில், காவிரி நதிக்கு அடுத்த கரையில் அமைந்திருக்கும் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை நம்ம சேனலில் தனி காணொளி ஒன்று பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அந்த காணொளியின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். அந்த காணொளியையும் பார்த்து முருகப்பெருமானின் அருளையும் நீங்கள் பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.